வணக்கம், இது எம் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாக அந்த வீடியோ போடணுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது 2-3 இதெல்லாம் தள்ளி போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோன்றது என்னென்னா, சென்னையிலேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி 6 படையும் போய் பார்க்க முடியுமா, அதுக்கான ஷெட்யூல் என்ன, எந்த ட்ரெயினில் போய் பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டும். ஓகே, நிறைய சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சென்னையிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே பழனி போயிடுறோம். பழனி போயிட்டு அதுக்கு அடுத்தது திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் எகைன் மதுரை மதுரையில் பழமுதிர் சோலை பார்க்குறோம். திருப்பரங்குன்றம் பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்தில் பார்த்துட்டு அதுக்கடுத்து சுவாமிமலை பார்க்குறோம். சுவாமிமலைக்கு அப்புறம் நேராக என்ன பண்ணுறோம், திருத்தணி பார்க்குறோம். திருத்தணி பார்த்துட்டு சென்னை வந்துடுறோம். இதுதான் ஒரு ஷெட்யூல். ஓகே, இதில் நம்ம முதல்ல பழனி போக போகிறோம். பழனி போகிறதுக்கு நமக்கு சென்னையிலேருந்தே நமக்கு சென்னை டு பால்காட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9:40 கிளம்புவாங்க. வண்டி நம்பர் 22651 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லீப்பர் ஃபேர் 360 rupees இருக்கும். தேர்ட் கிளாஸ் ஏசி பார்த்திங்கன்னா 945 இருக்கும். ஓகே, இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா காலையில் 6:25 போய் விட்டுருவான். ஓகே, எப்பயுமே முருகன் அப்படின்னு சொன்னால் ஒரு சோதனை இருக்கும். இதில் என்னென்னா, ஆக்சுவலி நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். என்னென்னா, வண்டி காலையில் 6:25 ரீச் ஆகிடும். அதுக்கு அடுத்தது அன்றைக்கே நம்ம திருச்செந்தூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8:30 ஒரு வண்டி இருக்குது. ஓகே, வித்தின் 2 hours மேலே ஏறி பார்த்துட்டு திரும்ப அந்த 8:30 வண்டி பிடிக்க முடியாது நிறைய பேரால். ஒரு வேளை உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் திரும்ப 8:30 பிடிச்சி கிளம்பி திருச்செந்தூருக்கு போயிடலாம். அப்படி இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம், ரிலாக்ஸாக அங்கே போயிட்டு முருகனோட அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. 500 rupeesலேயே ஏசி இருக்கும். நான் ஏசி 200 rupeesலேயே கிடைக்கும். அங்கே போய் ரூம் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக போய் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சித்தர் கோயில்கள் மற்ற எல்லா கோயிலையும் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வேணால் 8:30 கிளம்பி நம்ம திருச்செந்தூருக்கு கிளம்பி போகலாம். இதுதான் 2 hours பார்க்கணும். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டே போகணும். நெக்ஸ்ட் டே போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா செகண்ட் 6 படியில் செகண்ட் திருச்செந்தூருக்கு போகிறதுக்காக பார்க்குறோம். இது அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வண்டி. இது பாலக்காடு ஜங்ஷன் டு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்னே ஒரு வண்டி இருக்குது. இது காலையில் பார்த்திங்கன்னா 8:30 பழனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். வண்டி நம்பர் 16731. இது டெய்லி இந்த வண்டி போகும். ஓகேங்களா, ஜென்ரல் சார்ஜஸ் 115 ரூபா. எல்லாமே இது அன்ரிசர்வ் தான். அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வண்டியில் ஏறிட்டிங்கன்னா அது கரெக்டாக என்ன பண்ணும், மதியம் 3:25 நமக்கு திருச்செந்தூர் போய் சேர்ந்துடும். இதே தான் நீங்கள் முன்னாடியே இதை பிளான் பண்ணி திருச்செந்தூர்லேயும் கவர்மெண்ட்டோட அந்த கோயிலோட ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸும் நீங்கள் இதே ரேட்டில் தான் இருக்கும், ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும். அந்த ரேட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேயும் புக்கிங் போட்டு வச்சுக்கலாம். அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டில் கூட நீங்கள் சாமியை பார்க்கலாம். இல்லை விடிகாலில் சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து அதுக்கு அடுத்த நாள் காலையில் கிளம்புறோம். இப்போ நம்ம 3வது படை பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறோம், திரும்ப திருச்செந்தூர்லேருந்து காலையில் அதுக்கு அடுத்த நாள் காலையில் 7:10 வண்டி இருக்குது. அது என்னென்னா திருச்செந்தூர் டு திருநெல்வேலி பேசஞ்சர் தான். வண்டி நம்பர் 56728 அப்படின்னு சொல்கிறோம். அதில் 7:10 கிளம்புனீங்கன்னா 8:40 நீங்கள் திருநெல்வேலி வந்துடலாம். ஓகேவா, இது ஜென்ரல் ஃபேர் தான், 40 ரூபா தான் ஆகும். இது நீங்கள் புக்கிங்லாம் போட வேண்டியதில் பேசஞ்சர் வண்டி. நீங்கள் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து இறங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு 8:40 வந்த பிறகு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து இன்னொரு நாகர்கோயில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு 9:30 ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில் ஏறி மதுரைக்கு வந்துடலாம். இப்போ இது மதுரை வரதுக்கு மதியம் ஒரு 12:05 ரீச் ஆகிடும். இது வண்டி நம்பர் 16321. இதுவும் ஜென்ரல் தான் இருக்குது. 150 rupees இதனுடைய டிக்கெட் காஸ்ட்டு. ஓகேவா, அந்த வண்டியில் மதுரை இறங்கிடலாம். மதுரை இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அங்கேருந்து 2 kilometers தான் பழமுதிர் சாலை. அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு பழமுதிர் சாலையெல்லாம் போய் பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணோம், நம்ம பழமுதிர் சோலை டிஃபனு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப மதுரைக்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், மதுரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2:45 அங்கே கோயம்புத்தூர் டு நாகர்கோயில் அதே எக்ஸ்பிரஸ் ரிட்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. அதில் ஏறினீங்கன்னா திருப்பரங்குன்றம் அடுத்த ஜங்ஷன் தான், அதுக்கு அங்கேயே தான். ஒருவேளை நீங்கள் இங்கே திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து கூட திருப்பரங்குன்றம் ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி டேரெக்டாக திருப்பரங்குன்றத்துக்கு கூட போயிடலாம். நான் ட்ரெயினில் போகிறதுனால இந்த ஷெட்யூல் உங்களுக்கு சொல்கிறேன். இது 2:45 ஒரு வண்டி இருக்குது. அதில் இறங்கினா அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு 3 மணி வாக்கில் என்ன பண்ணுவான்னா திருப்பரங்குன்றதே அந்த இறக்கி விட்றோம். இது 160
16,322 10 ரூபா தான் ஃபேர் இருக்கும். டிடிசி ஆல்சோ லோக்கல் வண்டி தான், இதுதான் ரிசர்வேஷன்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம டோட்டலாகவே பழனி பார்த்துருக்கோம், திருச்செந்தூர் பார்க்கோம், மதுரையில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், பழமுதிர்ச்சோலை பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்தோடனே திருப்பரங்குன்றமும் பார்த்தாச்சு. நீங்கள் ஒருவேளை ட்ரெயின்லேயே திருப்பரங்குன்றம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நம்ம மதுரைக்கு தான் வந்தாகணும். அங்கேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6:35 சேம் டேலே ஒரு வண்டி இருக்குது. அது வந்து குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டியில் ஏறிங்கன்னா 7:10க்கெலாம் நீங்கள் வந்து இங்கே மதுரைக்கு வந்துடலாம். மதுரைக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே 7:10க்கு வந்துட்டிங்கன்னா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா நைட் வந்து 12:15 தான். ஒருவேளை கோயில் வந்து நமக்கு மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஒரு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உடனே மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் பார்த்துட்டு திரும்ப வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ணிங்க ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா நமக்கு 12:15க்கு மதுரையிலேருந்து கும்பகோணம் போகிற வண்டி ஒன்று, ஓகே, திருச்செந்தூர் சென்னை எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று வருவான். அந்த வண்டி நம்பர் வந்து 20608 அப்படின்னு பேர். இந்த வண்டியில் நீங்கள் வந்து ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட கும்பகோணம் அடுத்த நாள் காலையில் விடிகாலையில் வந்து 3:42க்கெலாம் போய் ரீச் ஆகிடுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்லீப்பர் பேர் வந்து 215 ரூபாயும், தேர்ட் கிளாஸ் ஏசி பேர் வந்து 560 ரூபாயும் இருக்குது. இது வந்து நம்ம அதுக்கு அடுத்ததாக 5வது ஆறுபடையை இதுதான் சுவாமி மலையாக பிளான் பண்ணியிருக்கோம். 5வது ஆறுபடை வந்து பார்த்துடலாம். இந்த 5வது ஆறுபடையில் 5வது படை வந்துட்டு சுவாமி மலை இல்லையா, இந்த சுவாமி மலை வந்து விடிகால நம்ம ஒரு 3:42 தான் 4 மணி வாக்கில் தான் வந்து சேர்ந்துருப்போம். இறங்கி அங்கேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு கோயிலில் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் கும்பகோணத்துக்கு காலையில் வந்து ஒரு 7:15 அந்த ரேஞ்சுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஷாத்ரா சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு 7:15க்கு ஒரு வண்டி இருக்குது, 7:14க்கு. அந்த வண்டியை பிடிச்சிட்டு 10:10க்கு விழுப்புரம் வந்து சேர்ந்துடணும் நாம். ஓகே, விழுப்புரத்தில் இறங்கிடணும். இது வந்து வண்டி நம்பர் வந்து 22,613. இது வந்து ஜென்ரல் ஃபேர் வந்து 180 ரூபா, ஏசி தேர்ட் கிளாஸாக இருந்தால் 560 ரூபா. ஓகே, அப்புறம் விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் கொஞ்சம் நேரம் இறங்கி ரெஸ்ட் எடுத்திங்கன்னா 11:25க்கு ஓகே செங்கல்பட்டு வரைக்கும் போகக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ் வருவான். இது வந்து 15:25க்கு ஏறிட்டு மதியம் வந்து ஒரு 12:38 தான் 12:40 வழியில் போயிட்டு நம்ம செங்கல்பட்டில் இறங்கிடணும். இது வந்து வண்டி நம்பர் வந்து 12636 அப்படின்னு பேர். இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து செகண்ட் கிளாஸ் சீட்டிங் தான் அவைலபிள், ஏசி சேர் கார். ஏன்னா இது வந்து டே டைமில் ரன் ஆகிற வண்டின்றதுனால செகண்ட் சீட்டிங் 80 ரூபா, ஏசி சேர் கார் வந்து 315 ரூபா இருக்கும். நீங்கள் செங்கல்பட்டில் வந்து மதியம் வந்து ஒரு 12:38 அரௌண்டு 12:40 வாய்க்கெலாம் இறக்கி விட்ருவாங்க செங்கல்பட்டில். அங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டில் 2:53க்கு லோக்கல் பேசஞ்சர் அரக்கோணம் போகக்கூடிய பேசஞ்சர் வருவான். அதில் வந்து 2:53ன்றது ஒரு 3 மணி வைங்க. அந்த 2:53க்கு ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4:20 4:30 மணிக்கு நம்ம வந்து அரக்கோணம் போய் சேர்ந்துடலாம். இது வந்து சென்னை பீச் அரக்கோணம் இந்த சர்க்கியூட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 40901. மேக்ஸிமம் என்னோடய ஃபேர் வந்து 25 ரூபா தான் இருக்கும். நீங்கள் அரக்கோணத்தில் இறங்கிடணும். அப்புறம் அரக்கோணத்திலேருந்து 5:10க்கு திருத்தணி போகிறதுக்கான லோக்கல் வண்டி இருக்குது. அந்த டைமிங்கில் நான் சொல்கிறேன். இது வந்து 43513. இது வந்து வண்டி நம்பர் சென்னை சென்ட்ரல் சபர்பன் டு திருத்தணி இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு 10 ரூபா தான் ஃபேர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:40க்கு உங்களை போய் திருத்தணியில் வந்து விட்டுடும். விட்ட பிறகு நீங்கள் அங்கேருந்து மலை ஏறி திருத்தணிக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 hours உங்களுக்கு டைமு திருத்தணியில் போய் சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா 7:50க்கு வந்து திருத்தணியிலேருந்து சென்னை வர்றதுக்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 16058 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்தவும் 7:50க்கு அப்புறம் 8:15க்கும் ஒரு லோக்கல் வண்டி இருக்குது, 9 மணி லோக்கல் வண்டி இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வண்டியில் கூட வரலாம். ஆனால் 9 மணிக்கு வரைக்கும் தான் லாஸ்ட் வண்டி. ஓகே, அந்த வண்டியை 7:50க்கு பிடிச்சிட்டு சென்னை வந்து சென்ட்ரலுக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து 10:15க்கு வந்து சேர்ந்துடும். இது 16058. இதனுடைய ஜென்ரல் ஃபேர் வந்து 50 ரூபா, செகண்ட் சீட்டிங் தான் இதுவும் 60 ரூபா, அப்புறம் ஏசி சேர் கார் வந்து 210 ரூபா. ஓகே, நீங்கள் டோட்டலாக இதோட ஜேர்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ரூம்ஸு அது இது எல்லாமே சேர்த்து ஒரு 300 ரூபா அந்த ரேஞ்சில் போட்டாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000ஸ்க்குள்ளே தான் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்ஸு இருக்கும். ப்ளஸ்ஸு லஞ்சு அது இருக்கும். அதே நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு 3000ஸ்க்குள்ளே ஒரு பர் பர்சன் வந்து தாராளமாக 6 படியும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.